கண்ணாடி வளையல்களை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல வந்து தழைகளை திருப்பி வச்சு ஒரு வளையலை இதே போல வச்சு விடுங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு வளையலும் வச்சு விடுங்க. இதை வந்து ஒட்ட வச்சுக்கலாம். இந்த ஸ்டிக் வந்து நல்லாவே ஒட்டுது. இது 60 rupees தான். ஒரு டிராப் மட்டும் இதே போல வச்சு விடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு வளையல் இதே போல ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து பாருங்க, நல்லாவே ஒட்டியிருக்கும். கையில படாம பார்த்துக்கோங்க, நல்லாவே ஒட்டுது. இதே போல நீங்க எல்லா வளையலையும் சுத்திலும் ஒட்ட வச்சுக்கோங்க. எல்லாமே இதே போல ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் அந்த பவுல்ல இருந்து எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒட்டி இருக்குன்னு. இதை அப்படியே திருப்பி வச்சு இதுக்கு மேலேயும் நம்ம வளையல்களை ஒட்ட வச்சுக்கலாம். நம்ம கிட்ட வளையல்கள் எப்பவுமே பெருகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். தினமும் நம்ம கலர் கலரா மாத்தி மாத்தி போட்டாலுமே அதிகமா இருக்கும். அந்த மாதிரி வளையல்களை வச்சு ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு கிராஃப்டை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தனியா ஒரு 3 வளையல்களை எடுத்து 5 ரூபாய் கம்ம வச்சு இதே போல ஒட்ட வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் ரெடி ஆயிருச்சு, அதுவும் ரெடியா இருக்கு. இந்த 3 வளையலையும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் ஸ்டிக்கை இதே போல அப்ளை பண்ணி இந்த பவுல் மாதிரி இருக்கிற அந்த வளையலை ஒட்ட வச்சுக்கோங்க. கோல்டன் கலர் அக்ரிலிக் கலர் எடுத்துக்கோங்க. இதுதான் இதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை வந்து இந்த வளையல்களை கலர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வளையலை வச்சு ஒரு அட்ராக்டிவான ஒரு சூப்பரான கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து குட்டி குட்டி பொருட்களை எல்லாம் வைக்க முடியாது, பெரிய பெரிய பூக்களை எல்லாம் நீங்க வச்சு விடலாம். இதில் எதுவுமே வைக்காம சும்மாவே செல்ஃபில் வச்சாலும் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.